ஆண்டவரே உங்க பிரசன்னத்தினாலே எங்களை மூடுகையா. ஆண்டவரே உங்க பிரசன்னத்தினால ஆலயம் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே உங்க மகிமை இந்த ஆலயம் முற்றிலுமாக ஆண்டவரே இருக்கட்டும். ஆண்டவரே உங்க பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் மூழ்கி இருக்க கர்த்தரை அனுக்கிரகம் செய்வீராக. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சொன்னீரே. ஆண்டவரே ஆமே உங்க மகிமை, உங்க வல்லமை, உங்க கிருபை, உங்க தயவு, உங்க இரக்கம் காணப்படட்டும். ஆண்டவரே ஆவியானவரே காணப்படக்கூடிய தடைகள் எல்லா அந்தகார சக்திகள், எதிர் வல்லமைகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே, வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே, அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த ஜீவனமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே இப்போது அழிக்கிறேன், இப்போது அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ பிரசனைகளை மூடிக்கொள்ளட்டும் ஐயா. தேவ தூதர்கள் பாடினது போல தேவ தூதர்கள் ஆவியானவர்கள் ஆலயம் முழுவதும் நிற்க கர்த்தரை அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த ஆலயத்தை கர்த்தாவே எங்களுக்கு காண்பித்தீர், கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆலயத்திலே கர்த்தாவே நீங்க இருப்பீராக ஐயா. ஒவ்வொரு நாளும் உதவி இருக்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒத்தாசை இருக்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அனுக்கிரகம் இருக்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வல்லமை இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் தொடுதல் இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் கலக்கிறவங்க நன்றி சொல்லுங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. எசப்பா உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்க ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜபத்தையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும். ஆமென் ஹல்லேலூயா. விடுதலையான காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. வாரத்தோடு வருகிற பிள்ளைகளின் பாரங்களை நீக்கி போடுவீராக. கண்ணீரோடு வருகிற பிள்ளைகளின் கண்ணீரை துடைப்பீராக. வேதனையோடு வருகிற பிள்ளைகளின் வேதனைகளை மாற்றி போடுவீராக. பாரத்தோடு வருகிற பிள்ளைகளின் பாரங்களை நீக்கி போடுவீராக. அற்புதம் நடக்கட்டும் ஐயா, அதிசயம் நடக்கட்டும், ஆச்சரியம் நடக்கட்டும் ஆண்டவரே. உங்க மகிமையான பிரசங்கம் இருக்கட்டும் ஐயா, மகிமையான பிரசனம் இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த புதிய ஆலயத்திலே கர்த்தாவே முதல் ஆராதனை நீங்க ஆசீர்வதிகள் சொல்லி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த நாளிலே பாடின பாடல்கள், ஆராதனை, தேவன் செய்தி யாவற்றையும் நீ ஆசீர்வதிப்பீராக. கமனியனை நீ ஆசீர்வதிப்பீராக. காணிக்க பகுதி ஆசீர்வதிப்பீராக. பைபிள் நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சிறு பிள்ளைகள் சொல்றத வசனத்தை நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கூட்ட துவக்க முதல் முடிவு வரை உங்க பிரசனம் இருக்கட்டும் ஆண்டவரே, உங்க ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவரின் அசைவாடுவதை நாங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. ஆண்டவரே இந்த ஆலயம் ஒரு குட்டி பரலோகமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு குட்டி பரலோகமாய் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே விசுவாசிக்கிற பிள்ளைகள், பாடுகிற பிள்ளைகள், ஜபிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் முதல் வாரத்தின் ஆராதனைக்கு வந்திருக்க யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு அல்லேலூயா, துதித்து பாடு அல்லேலூயா, கலித்து பாடு அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி நல்ல உற்சாகமே கலந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
எல்லாம் கூடுவேன். உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவேன். அல்லேலூயா. கூடாதது ஒன்றும் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் எல்லாமே கூடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லு, கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. அவரால் எல்லாம் கூடும். அதே சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவரால் எல்லாம் கூடும். உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடுவே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடுவே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவே. உந்தனின் வார்த்தையால் உயர் காற்று ஓய்ந்தது. உந்தனின் வார்த்தையால் உயர் காற்று ஓய்ந்தது. உந்தனின் பார்வையால் திரும்பினார் பேருது. உந்தனின் பார்வையால் திரும்பினார் பேருது. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவே. தவித்தால் மறித்தார், ஜெபத்தால் உயிர்த்தார். தவித்தால் மறித்தார், ஜெபத்தால் உயிர்த்தார். ஜீவமான ஐகையோ சுகமாகி நடந்தார். நிகழ்வாக ஐயோ சுகமாகி நடந்தார். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவே. அந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவே. உந்தன் சமூகத்தில், சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவே. உந்தன் நாமத்தில் உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவே. நீரின் வாயிலே காசு வந்தது. நீரின் வாயிலே காசு வந்ததே. கழுதையின் வாயிலே பேச்சு வந்தது. கழுதையின் வாயிலே பேச்சு வந்ததே. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவே. உந்தன் வார்த்தையால் புயல் காற்று ஓய்ந்தது. உந்தன் வார்த்தையால் புயல் காற்று ஓய்ந்தது. உந்தன் பார்வையால் திரும்பினார் பேருது. உந்தன் பார்வையால் திரும்பினார் பேருது.
எல்லாம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் ஆகும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அல்லேலூயா. அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சகலதல பலிகள பலபலபா. ஏனென்றால் அவர் கரம் பிடித்து நம்மை வழி நடத்த சொல்கிறார். அல்லேலூயா. ஆலயத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும், அந்த பிள்ளைகளையும், வரப்போகும் பிள்ளைகளையும் இனி வரும் காலத்தில் கர்த்தர் கரம் பிடித்து நடத்த சொல்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நான் கலங்க மாட்டேன், நான் திகைக்க மாட்டேன். ஏனென்றால் கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. யாருடைய கரம்? கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல உற்சாகமா பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கற்பித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கற்பித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கினாரே, திகைத்தினாரே, கர்த்தர் கரம் எனக்கு உண்டு. கலங்கினாரே, சொல்லுங்க. கலங்கினாரே, திகைத்தினாரே, கர்த்தர் கரம் எனக்கு உண்டு. பயந்தினாரே, கலங்கினாரே, திகைத்தினாரே, கர்த்தர் கரம் எனக்கு உண்டு. பயந்தினாரே, கலங்கினாரே, ஓ ஈஸ்வரன், திகைத்தினாரே, ஆமென், கர்த்தர் கரம் எனக்கு உண்டு. பயந்தினாரே. படுகுழியில் நீ விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். படுகுழியில் எல்லாம் சொல்லுங்கள். பரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. கலங்கினாரே, திகைத்தினாரே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு. பயந்தினாரே, கலங்கினாரே, திகைத்தினாரே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு. பயந்தினாரே. ஆறுதலை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீது புரளுவதில்லை. ஆறுதலை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீது புரளுவதில்லை. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. கலங்கினாரே, திகைத்தினாரே, கர்த்தர் கரம் எல்லாம் சொல்லுங்க. கலங்கினாரே, திகைத்தினாரே, கர்த்தர் கரம் கலங்கினாரே, திகைத்தினாரே, கர்த்தர் கரம் எனக்கு உண்டு. பயந்தினாரே, கலங்கினாரே, கர்த்தர் கரம் எனக்கு உண்டு. பயந்தினாரே. நல்ல கரங்களை தட்டி, ஓ ஜீசஸ், அல்லேலூயா. நான் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன். ஏனென்றால் கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறது. சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் என் மேல இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எஸ்ரா மேல இருந்த கரம், நெகேமியா மேல இருந்த கரம், எஸ்தர் மேல இருந்த கரம், அந்த கரம் நம்ம மேல இருப்பதற்காக நல்ல தலைக்கு மேல கையை தட்டி, நல்ல தலைக்கு மேல கையை தட்டி, ஓ மகத்துவமான கரத்துக்காக நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. Hand of God என் மேல. Jesus, அல்லேலூயா. மஷபலபலபலபா. Hand of God என் மேல.
கேட்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஜாதிகளை உமக்கு சொந்தமாய் கொடுப்பேன் என்று சொன்னீரேன். சபையார் எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஜாதிகளை ஆண்டவரே சொந்தமாக குடிப்பேன் என்று சொன்னீரேன். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கேட்கிறோம் ஆண்டவரே. கேட்குங்கள் என்று சொன்னவர் பெரியவர், கேளுங்கள் என்று சொன்னவர் அற்புதர், கேளுங்கள் என்று சொன்னவர் அகிலத்தையும் படைத்த தேவன். நல்ல சத்தம் உயர்த்தி நல்ல துதிக்க கொஞ்ச நேரம் நல்ல துதிக்க ஒரு விடுதலை வரணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆலயத்தில் ஆமென். முந்தின ஆலயத்தில்
பாருங்க கரங்களை உயர்த்தி அருள்குரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன் உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன். அருள்குரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர்.
மத்த மாதிரி இருந்தால் நீங்க ஆராதிக்க வேண்டாம். மௌனத்தில் இருந்தால் நீங்க ஆராதிக்க வேண்டாம். கர்த்தர் விடுதலை கொடுத்து ஜீவனை கொடுத்து இருக்கிறாரு. அவருக்கு நல்ல ஒரு ஆராதனை செய்ய ஆமென் ஹல்லேலூயா. ஆவியா மற்றவர்களுக்கு கிருபை கொடுத்து ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நல்ல உற்சாகமாய் ஹல்லேலூயா. எனக்கு ஜீவனை கொடுத்தவரே, சுகத்தை கொடுத்தவரே, பலத்தை கொடுத்தவரே, தினத்தை கொடுத்தவரே, நிம்மதி கொடுத்தவரே, ஆறுதல் கொடுத்தவரே, சமாதானத்தை கொடுத்தவரே, உமக்கு நன்றி சொல்லி நல்ல ஆராதனை செய்வோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. ஓ ரபா ஷபா லபரி பல 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த சபையை கொடுத்தீங்க, இந்த இடத்தை கொடுத்தீங்க. ஆமே நல்ல ஆமே. எவ்வளோ பேருக்கு நாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செந்திலையும் மழையிலையும் நடு ரோட்டிலையும் ஆராதிக்கிறதாங்க. சென்னையில் நிறைய இடத்துல அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அந்த நல்ல ஒரு இடத்தை ஆராதிக்கிறதுக்கு நல்ல இடத்தை கொடுத்தாரு. இதை முதல் நாளே நல்லா ஆராதிக்கலாம். ஆமே. நன்றி சொல்ல வந்தோமா, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்தோமா. அவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. மகத்துவமான காரியத்தை நம்ம செஞ்சிருக்கிறாரு. இடுக்கத்திலே முழுக்கத்திலே நம்ம ஆராதித்த நமக்கு நல்ல ஒரு விசாலமான இடத்தை கொடுத்தாரு. இதெல்லாம் நம்மால வந்ததல்ல, நம்முடைய பலத்தினால வந்ததல்ல, நம்முடைய பணத்தினால வந்ததல்ல. எல்லாமே கிருபை, எல்லாமே கிருபை, எல்லாமே அப்பா கொடுத்தது. அவர் கொடுத்த ஈவு. ஓ ஜீசஸ் சகரதன பல 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 பல. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்ம எதற்காக ஜெபித்தோமோ, எந்த காரியத்துக்காக ஜெபித்தோமோ, அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். காரியத்தை நிறைவேற்றினார். காரியத்தை வாய்க்கப்படுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுடைய காரியத்தை வாய்க்கப்பட போகிற புதிய சபையில உங்களுடைய எல்லா காரியத்தை கர்த்தர் வாய்க்கப்பட போகிறது. நீங்க நினைக்கிற காரியம் எல்லாம் வாய்க்கப்பட போகிறது. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. ஓ ரபா ஷகரத லபரி பலபரி பலபரி பலபல பலபல பலபா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் வழியை கொடுத்துரு. ஆண்டவருக்கு விசாலத்தை கொடுத்துரு. கர்த்தர் நிச்சயமாய் இறங்குவார். ஆமென் ஹல்லேலூயா. ஜீசஸ் வழியை கர்த்தருக்கு கொடுத்து வீடு, அவரையே நம்பீரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து வீடு, அவரையே நம்பீரு. காரியத்தை வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். இயேசுவே, காரியத்தை உண்மையா சொல்லுங்க. இந்த வாரத்தை காரியெல்லாம் மாறுதலாய் மாறப்போகுது. அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் காத்தீரு, பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீரு. காரியத்தை வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு, பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீரு. காரியத்தை வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார்.
காரியம் இந்த வாரத்துல நடக்கணும். எதற்காக நான் ஜெபிக்கிறேனோ அந்த காரியம் இந்த வாரத்துல நடக்கணும். ஏனென்றால் என் காரியத்தை வாய்க்கப்படுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறது, எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பகுதியில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி எல்லா கரங்களுக்கு சொல்றாங்க. இந்த பகுதியில் ஒரு எழுப்புதல் வரணும் ஆண்டவரே. ஓ ஜீஸ், எங்க மூலமா ஒரு எழுப்புதல் வரணும், என் மூலமா ஒரு எழுப்புதல் வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சபை ஆண்டவரே ஆமை எழுப்பி பிரகாசிக்கிற சபையா இருக்கணும் ஆண்டவரே. நல்லா சொல்லுங்க, எழுப்பி பிரகாசிக்கிற சபையா இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஓ ரபா ஷக ரபா ரபா, என் மூலமா இந்த பகுதியில் ஒரு எழுப்புதல் ஆண்டவரே வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே. புதிய ஆத்துமக்கள் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே முடியாதவர்கள் வரட்டும் ஆண்டவரே. வியாதி உள்ள ஜனங்களை கொண்டு வாங்க, பிரச்சனை உள்ள ஜனங்களை கொண்டு வாங்க, கஷ்டத்துல இருக்கிற ஜனங்களை கொண்டு வாங்க, பாரத்துல இருக்கிற ஜனங்களை கொண்டு வாங்க, தற்கொலை என்ற எண்ணத்தோடு இருக்கிற ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த மந்தவெளி பகுதியில இந்த இடத்திலே கர்த்தாவே ஆவியானவரே உங்க சித்தத்தை வெளிப்படுத்துவீராக, உங்க நோக்கத்தை வெளிப்படுத்துவீராக, உங்க திட்டத்தை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆவியானவரே. ஆவியானுடைய காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. இன்னும் வளர்ப்பு பிள்ளைகளை தடைகளை நீங்க கொண்டு வாங்க, தடைகளை எடுத்து போடுவீர்கள். ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவீர்கள். இயேசுவின் நாமத்தில் நல்ல அவர்களோடு இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. இந்த இடத்துல இந்த வசனம் கர்த்தருடைய கரம் என்பது அந்தியோகியாவின் சுவிசேஷத்தை அறிவித்த விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டதான இந்த வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் யாரோட? அந்த விசுவாசிகளோடு இருக்கு. அப்ப நம்மோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கிறது. எத்தனை விசுவாசிகள்? அல்லேலூயா. அவர் கரம் இருப்பதனாலதான் இந்த நாளில் நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம், உயிரோடு கூட இருப்பதற்கு காரணமே கர்த்தருடைய கரம் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. போன வாரத்தில் பார்க்கும்போது நேற்றைய தினத்திலே ஒரு அருமை சர்வத்தில் மதித்து போனோம். 2 நாள் முன்னாடி தான் அவரை பார்த்தேன். அதுலேயே பேசிட்டு இருந்தான். அந்த நாள் கேட்கும் போது பார்த்தா அவர் மதித்து இருந்தான். இப்படியாக உலகம் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில போய்கொண்டு இருக்கிறது. என்ன நடக்குது தெரியாத ஒரு உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய கரம் நமக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த கர்த்தருடைய கரம் நமக்கு தேவை. அது வல்லமையுள்ள கரம், அது கிருபையுள்ள கரம், அற்புதங்களை செய்கிற கரம். அல்லேலூயா. ஒரு அம்மா அழுதுட்டு வராங்க. ஒரு விதவை லூக்கா 7வது அதிகாரத்துல பார்க்கும்போது 11வது வாசித்தீங்கன்னா, மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனா. அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். யாரை கொண்டு வந்தார்கள்? மரித்து போனதான ஒரு வாலிபனை கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனா இருந்தான். அவளோ கைப்பெண்ணாய் இருந்தாள். ஊரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி அழாதே என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கும்போது ஒரு விதவை, சின்ன வயசு. அப்ப சின்ன வயசு விதவை, கணவரும் இல்லை, பிள்ளையும் மறைத்து போச்சு. அப்ப எப்படி வேதனை பட்டிருப்பார்கள் என்று சொல்லி நம்ம யோசிக்கணும். பயங்கரமான ஒரு சூழ்நிலை
அவளுக்கு வாழ்க்கை இல்லை, அப்படிதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே. ஏன்னா வளர்த்த வாலிப பிள்ளையும் இல்லை, கணவன் இல்லை, தனிமை. அந்த இடத்துக்கு ஆவியானவர் சென்று முதல்ல செஞ்ச காரியம் தாயினுடைய கண்ணீரை துடைத்தார். நாங்க பார்க்கிறோம், முதல்ல என்ன செய்ய, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி சொல்லிட்டு அடுத்து சொல்ல கிட்ட வந்து பாடையை தொட்டார். பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. தொட்டாலே அற்புதம். அல்லேலூயா. அவருடைய கரம் அப்படிப்பட்டதான கரம், வல்லமையுள்ள கரம். அல்லேலூயா. யோசித்து பார்க்கலாம், அப்போ அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கிறோம். செத்து போன மகன் அப்படி உயிரோடு கூட வரான்னா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கும், எவ்வளவு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அந்த கரம் இன்றும் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த கரம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கரத்தை நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டும், அந்த கரத்தை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதே தொடர்பாக தான் இந்த நாளிலே நம்ம பேசுகிறோம். கர்த்தருடைய கரம் தொடர்புடைய வசனம் பார்க்கும்போது ஏசாயா 59 வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவர் கரம் ஒரு நாள் குறுகி போகிறது. எல்லாரையும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, அதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அநேக ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள இல்லாததனாலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது வசனத்தை பார்க்கும்போது அவர்கள் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கிறது, உங்கள் பாவங்களே அவர்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்திருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தடை என்னவென்றால் என்ன இருக்கிறது? பாவம் தடையாய் இருக்கிறது. பாவம் தடையாய் இருக்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்ட மனுஷனையும் ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம நினைப்போம், மனமே ஆற மாட்டான், இது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அவருடைய நோக்கம் அந்த மனுஷனை கூட தான் பெரிய காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. அநேக சாட்சிகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அநேக ஊழியர்கள் சொல்வதையும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? நான் இப்படியாக இருந்தேன், பயங்கரமான குடிகாரனாக இருந்தேன், பயங்கரமான பாவத்தில் இருந்தேன், கர்த்தர் என்னை தொட்டார், கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றினார் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதான் சொல்றேன், ரட்சிக்க கூடாதபடிக்கு அவர் கரம் ஒரு நாள் குறுகி போகல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் என்னென்றால் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு வரணும், எல்லாருமே மனம் மாறணும், எல்லாருமே இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அந்த கரம் தான் விரும்புகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தரின் கரம் எப்படிப்பட்ட கரம் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது தாங்கும் கரம். இந்த புதிய ஆலயத்துல, புதிய சபையில இதனால தாங்கும் கரமாய் இருக்கிறார் நம்முடைய ஆலயத்துல. ஏசாயா 41:10 நம்ம படிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயப்படுவேன், நீதி வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அல்லேலூயா.
அடிக்கடிக்கு நான் இதை சொல்லி நான் சொல்லுவேன். யாராவது வியாதியா இருந்துட்டாலே இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்காம இருக்கவே மாட்டேன். அவங்களுக்கு கிரியை செய்யுது வசனம். இந்த வசனத்தை எப்படி படிக்கிறாங்க? நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. வாசிக்கும் போது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். நீ பயப்படாதே, நான் உங்களோட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஒருவேளை நீங்க பயத்தோடு கூட இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம், திகிலோடு கூட அமர்ந்திருக்கலாம். என் வாழ்க்கையை எப்படி நடத்துவேன், என் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேன், என் பிள்ளைகளை எப்படிதான் வளர்க்க போகிறேன் என்று சொல்லி ஒரு நடுக்கத்தோடும் பயத்தோடும் கூட இருக்கலாம். ஒரு வியாதி என்ற ஒரு பயத்தினாலே நம்ம நடுங்கி போயிருக்கலாம். குடும்பத்திலே சில காரிய பாரத்தினாலே பயந்து போயிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நல்லா சொல்லுங்க. பயப்படாத போட்டிருக்குது. நீ பயப்படாத. நீ என்ன சின்ன இல்ல, நீ. அல்லேலூயா. நீ பயப்படாதே. அடுத்தது சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இது யார் சொல்கிறாரா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே, உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்போ பயம் எப்படி வந்தது என்று சொல்லி பார்க்கும்போது, எல்லா மனுஷருக்கும் ஒரு பயம் இருக்கும். பயம் இல்லாத மனுஷரே இருக்கவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு பயம், ஏதோ ஒரு பயம். சின்ன கற்பூச்சை பார்த்தாலும் பயப்படுற ஆட்கள் உண்டுதான். ஆனாலும் இந்த இடத்துல பயம் எப்படி வந்தது என்று சொல்லி பார்க்கும்போது, அன்று ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு பயந்து போய் நின்றார்கள். பயந்து போய் நின்றார்கள். ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கூப்பிடும்போது பயந்து ஒளித்துக் கொண்டிருந்தான். அந்த பயம் இந்த நாளில் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உனக்கு சகாயப்படுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் மகனே என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆர்ப்பரிப்போடு அல்லேலூயா வரணும். அல்லேலூயா. நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன். அவர் நம்மளை தாங்கிக் கொண்டிருக்கிறார், நம்மளை ஏந்தி கொண்டிருக்கிறார். அந்த கரம் நம்மளை தாங்குகிற கரமாக இருக்கிறது. அல்லேலூயா. தாங்குவேன் என்று சொன்னாலே உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய கவலை, உன்னுடைய நிந்தைகள், போராட்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் நான் தாங்கிக் கொள்வேன் என்று சொல்வதான அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி சகாயப்படுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. 8வது வசனத்தை படிக்கும்போது, 9 வசனத்தை படிக்கும்போது, நான் பூமியின் கடையதரையிலும் உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கு பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருந்தது. அவர்கள் தங்கள் சொந்த பலத்தை நம்பாமல் கர்த்தரை நம்பி இருந்தார்கள். அல்லேலூயா. சொந்த பலத்தை நம்பல, ஆனா கர்த்தரை நம்புற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன், உன் அருகில் இருப்பேன், உன் பக்கத்தில் இருப்பேன், உன்னை நான் சிருஷ்டித்தேன், நான் ஒரு துணையாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நமக்கு இந்த நாள் பயமே நமக்குள்ள இருக்கவே கூடாது.
வியாதி குறித்து பயம், கடனை குறித்த பயம். நான் இந்த 21 ஜபத்துல நம்ம எவ்வளவு காரியங்களை கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி யோசித்து பாருங்க. ஜபிக்க ஜபிக்க அத்தனை ஜபத்தை கர்த்தர் பதிலை கொடுக்கிறார். உண்மையா ஜபிக்கிற பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் உடனே பதிலை கொடுக்கிறார். யோசித்து பாருங்க. இந்த சபை ஆரம்பித்து 6 வருஷம் ஆகிறது. ஐஓசி பகுதியும் சரி, இங்கேயும் சரி, எதுக்கெல்லாம் 21 நாள் 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜபிக்கிறோமோ அத்தனை ஜபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறார். ஜபம் ஃபெயிலர் ஆனதே இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. 40:29 படிக்கும்போது சோதம் போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதல்ல பார்க்கும்போது அவர் தாங்குற கரமாய் இருக்கிறார். இரண்டாவது பார்க்கும்போது கரத்தினாலே மூடுகிறார். ஏசாயா 52:16 வாசிங்க. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்றும் சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். முதல்ல தாங்குறாரு, இரண்டாவது கரத்தின் நிழலினாலே உங்களை என்ன பண்றாரு? மறைக்கிறார். அப்படின்னா என்னன்னா பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார் என்றால் 121:5 சங்கீதத்தை படிக்கும் போது கர்த்தருனை காக்கிறார், கர்த்தர் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தருனை எல்லா தீர்க்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதன் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் மூடி மறைக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை மூடி மறைக்கிறார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாழாக்க சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உட்பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்தின் நிழலினாலே மூடி மறைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் சாத்தானுடைய பார்வை உங்கள் மேல படாதவன கர்த்தர் மூடி பாதுகாத்துக் கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது காரியம் என்ன சொன்னேன்? கரத்தினாலே மூடுகிறார், பாதுகாக்கிறார். மூன்றாவது காரியம் எரேமியா 18:6 வாசி. சீக்கிரம் வாசிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரே இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள். அல்லேலூயா. மூன்றாவது நம்மளை உருவாக்கும் கரம். ஆமென் சொல்லுங்க. என்ன கரம்? உருவாக்குற கரம். ஒரு குயவனுடைய கையில களிமண் இருந்துச்சுன்னா அதை என்ன செய்வார் என்றால் அது பலவிதமான காரியங்களை குயவன் செய்கிறார். முதல்ல அந்த களிமண் என்ன பண்றாரு? ஊற வைக்கிறார். அது நல்ல ஒரு மாதிரி வந்த பிறகு அதை மெதி என்ன பண்றாரு? மெதிக்கிறார். அதுல இருக்க பாருங்க சின்ன சின்ன என்னது கல்லுங்க, அதெல்லாம் எடுத்து போடுகிறார். அதெல்லாம் எடுத்து போட்டு அது ஒரு பாத்திரமாய் உருவாகும் வரை
கரெக்டா? ஹalleluya, ஹalleluya. அதே போலதான் நம்மளையும் கர்த்தர் களிமண்ணா இருந்த நம்மள நமக்குள்ள இருந்த பாவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒரு பாத்திரமாக உருவாக்கி இந்த இடத்துல அமர வைத்திருக்கிறாரு. அதற்காக நன்றி சொல்லி நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya. அவர் செஞ்ச பிறகு வணஞ்ச பிறகுதான் அந்த பாத்திரம் நம்ம பயன்படுத்துகிறோம். தண்ணி ஊற்றவோ, சமையல் செய்யவோ, பொங்கல் செய்யவோ, இல்ல குழம்பு வைக்கவோ, ஏதோ ஒரு காரியத்துக்கு அந்த பாத்திரம் என்ன ஆகுது? பயன்படுகிறது. கர்த்தருக்காக பயன்படக்கூடிய பாத்திரமாக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ஹalleluya. அப்ப அவருடைய கரத்திலே நம்ம யாரா இருக்கிறோம்? ஒரு களிமண்ணா இருக்கிறோம். ஏசாயா 48:8 வாசிங்க. ஏசாயா 64, ஏசாயா 64, சாரி, ஏசாயா 64. இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் கரத்தின் கிரியை, அதெல்லாம் கரத்தின் கிரியை என்று முடிக்கிறார். ஹalleluya. அப்போ நம்ம அவருடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறோம். ஏசாயா 49:16 வாசிக்கும் போது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்தேன், உன் மதில்கள் எப்போது என் முன்பாக இருக்கிறது. ஹalleluya. எதுல வரைஞ்சிருக்கிறாரு? உள்ளங்கையில. உள்ளங்கையில நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் அப்படி பார்ப்பார், என் மகன், என் மகன் என்று சொல்லி பாப்பா. ஏன் அதுக்காக உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேன்? உள்ளங்கையில அடிக்கடி பார்க்கணும். உள்ளங்கையில எழுதி வைக்க முடியாது, வேற எங்கேயும் போட்டோ எடுத்து வைக்க முடியாது. உள்ளங்கையில வந்துச்சுன்னா அடிக்கடியும் பார்க்கலாம். அதான் சொல்ல, உள்ளங்கைகளிலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன். ஹalleluya. கரத்தினாலே உருவாக்குகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். நான்காவது காரியம் 1:29 வாசிப்போம். சீக்கிரம் வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் முன்பாலே வருகிறது, தேவனின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. என்னென்ன இருக்கிறது? உடைய கரத்திலே சத்துவம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அடுத்தது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஹalleluya. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஹalleluya, ஹalleluya. நாம சொல்ல இது ஒண்ணுத்துக்கு பிரயோஜனப்படாது, இது அவ்வளவுதான் வேஸ்ட், இது அவ்வளவுதான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவருடைய பார்வை அப்படி இல்லை. எவரையும் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அதான் நாலாவது காரியம், கரத்தினாலே உயர்த்துகிறவர். நாலாவது காரியம் கரத்தினாலே உயர்த்தி எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஹalleluya. இதுக்கு உதாரணம் தாவீதை எடுத்துக்கிறோம். தாவீது ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்ப்பவனாக இருந்தான். அந்த குடும்பத்துல பார்க்கும்போது தாவீது ஒரு உறவுகளே இருக்க மாட்டார், தனியா தான் இருப்பாரு. ஒரு ஃபேமிலியில 5 பேர்னா 5 பேர் தான் அந்த உறவுக்குள்ள ஒரு ஐக்கியப்படுவார்கள், அண்ணன், தம்பி, தங்கச்சி. ஆனா தாவீது வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் தனியா தான் இருப்பார். ஆடு வச்சுட்டு அதை போட்டு அப்படிதான் இருப்பாரு. ஆனா அவர் உயர்வு தேடி வருகிறது. எப்படி வருகிறதுனா தீர்க்கதரிசி மூலம் உயர்வு வருகிறது. தீர்க்கதரிசி வருகிறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து எங்கப்பா உங்க பிள்ளைன்னு கேட்கும் போது, தகப்பன் கிட்ட கேட்கும் போது அப்பதான் யோசிக்கிறான், அவன் அங்க எங்கேயும் ஆடு வச்சுட்டு இருப்பான் அப்படின்னா நான் உதவாதக்காரன், அவன் ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஹalleluya.
அந்த தாவீதை தான் கர்த்தர் செலக்ட் பண்ணார். ஆமென் சொல்லுங்க. எப்படியாக செலக்ட் பண்ணார்? ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 78:70 பார்க்கும்போது தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆடு மேய்த்திருந்தான அவனை ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி உயர்த்தினார். அல்லேலூயா. யோசிப்பாங்க. அப்போ ஆண்டுடைய பார்வை நம்ம மேல இருந்து கொண்டே இருக்கு. எங்கெல்லாம் நம்ம தள்ளப்படுகிறோமோ, எந்த இடத்துல நம்ம ஒதுக்கப்படுகிறோமோ, அந்த இடத்துல தான் நம்ம உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. அது ஒரு வேலையா இருக்கலாம், இல்ல குடும்பமா இருக்கலாம், அது எங்க வேணாலும் இருக்கலாம். எந்த இடத்துல நம்மளை ஒதுக்குறாங்களோ அந்த இடத்துலதான் நம்மளை கர்த்தர் நிச்சயமா உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உயர்த்துவார். நம்ம நினைப்போம், நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன், நான் ஒண்ணே இல்லாதவன். நம்ம அப்படி நினைச்சிட்டு இருப்போம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய நினைப்பதே ஆண்டவருடைய அழைத்த தேவன் உண்மை உள்ளது. அல்லேலூயா. எப்படி உங்க மேல அவர் கருசனை வைத்திருக்கிறார் சொல்லுங்க. நீங்கள் உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தாவீதை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 78:9-71 வாசிக்கும் போது 78:71 வாசிங்க. கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை, கவனிக்க, கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்கு அழைத்து கொண்டு போனார். ஆமென் சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. மேய்ப்பதற்கு, யாரை மேய்ப்பதற்கு? ராஜாவா இதை யார் மேய்க்கணும்? ஜனங்களை மேய்ப்பதற்கு. அல்லேலூயா. ஆடு மேய்த்திருந்த அவனை அரசனாக்குற தேவன் நிச்சயமாய் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்க நிலைமையை கர்த்தர் மாற்ற போகிறார். அதுதான் சொல்லுங்க. நீங்க இருக்கிற நிலைமை உயரப்போகிறது, உங்க ஸ்தலம் உயரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எப்படி தாவீதை உயர்த்தினாரோ அதே போல கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தர் ராஜ்யத்தை பார்க்கும்போது அவ சாதாரணமான ஒரு பெண்ணாக தான் இருந்தார். சாதாரணமாக பெண். ஆனா அவர் ஒரு ராஜாத்தியாக கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் எஸ்தருடைய ஜெபம் அப்படிப்பட்டதா ஜெபமாக இருந்தது. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பை ஏன் உயர்த்தினார் என்றால் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்றால் கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும், நடக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அடுத்ததாக கரத்தினாலே நிறைவேற்றுவார். 1 ராஜாக்கள் 8:15 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 8:15. அவன் சொன்னது, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினார். 8:24 வாசிங்க. தேவரே என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்த நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றுவீர். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை கரத்தினால் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. போன வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தம், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் வாக்குத்தத்தத்தை சொல்ல கொடுத்தார். போன வருஷத்துல அதே பிரகாரம் கர்த்தர் நடத்தி கொடுத்தார். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். நம்ம சாட்சிகளை கேட்க போகிறோம். ஏனென்றால் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற
வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 5 காரியங்கள் பார்த்தேன். தாங்கும் கரம், கரத்தினால் மூடுகிற கரம், அடுத்தது கரத்தினால் உருவாக்குகிற கரம், கரத்தினால் உயர்த்துகிற கரம், கரத்தினால் நிறைவேற்றுகிற கரம் என்று சொல்லி 5 காரியத்தை பார்த்தோம். அல்லேலூயா. அப்ப இந்த 5 காரியங்கள் நடக்க நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒரே ஒரு காரியத்தை பார்த்து படிச்சு முடிக்கும். 1 நாளாகும் 4:9 படிங்க. 1 நாளாகும் 4:9. யாவேஸ் தன் சகோதரனை பார்க்கிறோம் கனப்பெற்றிருந்தான். அவன் தாய் அவன் துக்கத்தோடு அவனை பெற்றான் என்று சொல்லி அவனுக்கு யாவேஸ் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. பிள்ளைகள் பிறந்தாலே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி வரும். ஆனா யாவேசுடைய தாய் சொல்லும் போது துக்கத்தோடு அவனை பெற்றான். இந்த குழந்தை ஏன் பிறந்தது, அதுதான் அர்த்தம். எதுக்காக பிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அல்லேலூயா. துக்கத்தோடு பிறந்ததுனால அவனுக்கு யாவேஸ் என்று ஒரு பேரை சொல்லி அது பண்ணீங்க. யாவேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி அவருடைய ஜெபம் எப்படியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கும்போது, தேவரே முதல்ல என்னை நீங்க ஆசீர்வதிங்க. யாவேசுடைய ஜெபம் எப்படி இருக்குது? தேவரே என்னை முதல்ல நீங்க ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உமது கரம், இதுதான் ரொம்ப முக்கியமானது, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா. 4 காரியத்துக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். முதல்ல கேட்கிற ஆண்டவரே என்னை நீங்க முதல்ல நீங்க ஆசீர்வதிங்க. என்ன சொல்றாரு? அதுவும் சொல்லுங்க, ஆசீர்வதிங்க. தேவரே என்னை நீங்க சொன்னாலே நீங்க ஆசீர்வதிக்கப்படுங்க. நான் சொன்ன மாதிரி சொன்னாலே நீங்க ஆசீர்வதிக்கப்படுங்க. அல்லேலூயா. தேவரே என்னை ஆசீர்வதிங்க. இரண்டாவது, என் எல்லையை பெரிதாக்குங்க. என் எல்லையை பெரிதாக்குங்க. இருக்கிற எல்லை போதாது, குடும்பத்துடைய எல்லையை பெரிதாக்குங்க, ஊழியத்தின் எல்லையை பெரிதாக்குங்க, பிசினஸ் உடைய எல்லையை பெரிதாக்குங்க, வேலையில உள்ள எல்லையை பெரிதாக்குங்க சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு. என்ன சொல்றாரு? உமது கரம் என்னோடு இருக்கணும். ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாள் அதை சொல்லணும். ஆண்டவரே, இந்த நாள் உடைய கரம் என்னோடு கூட இருக்கணும். நீங்க சொல்லிட்டாலே போதும், அந்த நாளுக்கு அற்புதமாய் கர்த்தர் வழி நடத்துவார். அல்லேலூயா. உமது கரம் என்னோடு இருந்தால் தீங்கு ஒரு நாள் தான் வராது. தீய சக்தி தொட முடியாது, சாத்தானுடைய தொந்தரவு இருக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்றாரு, அழகான வாக்குத்தத்தம். உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என் விலைக்கு காத்தருளும் என்று சொல்லி ஒரு சின்ன ஜபத்தை அவர் பண்றாரு. அடுத்தது என்ன செய்யறாரு? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். அல்லேலூயா. யாவேசுடைய ஜபம் எப்படியாக இருந்தது போல நம்முடைய ஜபம் எப்படியாக இருக்கும் போது நிச்சயமா 5 காரியங்கள் பிரகாரம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அந்த ஜபம் எப்படி உண்மையான ஜபமா இருக்கும், முழு உள்ளத்தோடு கர்த்தரை தேடும். தேடும் போது நிச்சயமா கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாவே இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை ஒரு நாள் துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளும் போது அவன் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் நிறைவேற்றினாரோ அதே போல உங்களுடைய எல்லாம் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை இருக்கிறார். அல்லேலூயா. அநேக காரியங்களுக்கு நீங்க ஜெபிக்கிறீர்கள், அத்தனை காரியத்தையும் இந்த நாளிலிருந்து நீங்க ஜெயத்தை பெற போகிறீர்கள். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்க நிச்சயமா கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஜீசஸ். Bye.
அந்த கருத்துல அடங்கி இருக்கும் போது நிச்சயமா கர்த்தர் உயர்த்தி ஓ ரபா ஷகரபரபா வாராக்கவர் தலையாக்குவார் கீழாக்கவர் மேலாகி ஓ ரிபா பாபா பாபா ஷகரபா லபா ரபா லபா ரபா லபா ரிபா லபா 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 ஆமென் 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 கர்த்தருடைய கரம் இப்போது